ஆல், இது சண்டே ஆஃப்டர்நூன். இன்னைக்கு பெருசாக குக்கிங் வேலைலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அம்மா காலையிலேயே வந்து சமைச்சு வச்சுட்டாங்க சாதம் அதெல்லாம். ஸோ சைட் டிஷ்க்கு மட்டும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான மேரினேஷன் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் ஏதோ வந்து மசாலாஸ்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தேன். நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ சிறப்பாக வந்து ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த அண்ணா பார்க் வந்து கொஞ்சம் வீட்டிலேருந்து ஒரு ½ hour டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து 5 days ஒர்க்கிங் டே, சாட்டர்டே சண்டே ஆஃப். ஸோ வீட்டில் வந்து மோஸ்ட்டாக கிளீனிங் ஒர்க்கு அது இதுன்னு நிறைய ஒர்க் இருக்கும். அந்த துணி துவைக்கிறது நடுவில் வீக்லி நடுவில் ஒரு வாட்டி பண்ணிடுவோம். பட் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகுறதுலாம் வந்துட்டு சாட்டர்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, மாப் போடுறது, அது இதுன்னு வீட்டில் கிளீனிங் ஒர்க் எல்லாமே சாட்டர்டே பிளான் பண்ணுவேன்னா. ஸோ அன்னைக்கு வந்துட்டு வெளியில் போகணுன்னு தோணும், வீட்டில் இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு தோணும். ஸோ மோஸ்ட்டாக வெளியில் போகிறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா மற்ற நாள்லாம் நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போக முடியாது. ஏன்னா ஈவினிங் வெளியில் போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெயிலெலாம் இல்லாமல். பட் ஆனால் எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட்டுங்கிறதுனால பெருசாக வெளியில் போக முடியாது. ஸோ மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே எங்கேயாவது போகணுன்னு தான் தோணும். அப்படி போகிறதுக்கு எந்த பிளானும் இல்லைனாலும் நான் ஏதாவது யோசிப்பேன். வீட்டுக்கு ஏதாவது தேவையானது வாங்கணுமா, ஏதாவது வேலை இருக்கா வெளியில் அப்படின்னு யோசிச்சு எதையாவது கண்டுபிடிச்சி அதுக்காகவே வெளில போவேன். ஏன்னா வீட்டில் இருந்தால் பயங்கர போர் அடிக்குது. 2 years வீட்லேயே இருந்துட்டேன்னா ஸோ ரொம்ப வந்து போர் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில் போகிற மாதிரி தான் பிளான். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் கிளம்பியாச்சு. இந்த ஹேர் டிப் சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, ஸோ அது ஒரு டிப் சொல்லட்டுமா? ஒன்றும் இல்லை, எப்போவுமே ஹேரை வந்து கொண்டையே போட்டு வச்சிருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனே கிடையாது. என்னடா கொண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயே கொண்டை போட்டு போற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் தப்பு பண்ணுறேன் அதனால சொல்கிறேன். கொண்டை போட்டே வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த டென்சிட்டி வந்து கம்மியாகும். எனக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுனால நான் அதை ஷேர் பண்ணுறேன். நடுவில் கொஞ்ச நாள் ரொம்ப கொண்டே போட்டுட்டு இருந்தேன் காலையிலேருந்து தூங்குற வரைக்கும். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ கொண்டை வந்து போட்டே வச்சுட்டே இருந்தோம் டைட்டாக அப்படின்னா முடி பிரேக் ஆகுது. லூஸாக பின்னி வச்சுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அண்ணா டவரில் வந்து இன்னைக்கு வந்து பயங்கர இந்த ஈவெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க போல். 2 இடத்துல வந்து இந்த கன்சர்ட், இந்த இது மாதிரி பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் அதெல்லாம் தனியாக நடந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த பாட்டு பாடுற இந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறேன், ரொம்ப மாதம் கழிச்சு போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அண்ணா டவரில். இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறாங்க போல் வீக்கெண்டில். பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ போயிட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம்.